நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுக்கூட்டங்களில் தெரிவிக்கும் கருத்துக்களை கண்டு தாம் வியந்துள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்களுடனான தனது சந்திப்பின் போது இன்று தெரிவித்தார். ரஜினியின் இந்த கருத்து பற்றி சீமான் நியூஸ்7 தமிழ் செய்தியாளர் சுடலைக்குமாருக்கு தெரிவிக்கும் கருத்துக்களை நேரலையில் பார்க்கலாம். வணக்கம் மகேஷ். அதாவது நீங்கள் கூறியபடியே கடந்த 3 நாட்களாக தனது ரசிகர்களை சந்தித்த ரஜினிகாந்த் தற்போது உள்ள அரசியல் தலைவர்களில் நடிகர் சீமான் அவருடைய பேச்சு அவருடைய ஒரு பெரிய போராளி என்றும் அவருடைய பேச்சு தன்னை வியப்படைய செய்ததாகவும் தெரிவித்திருக்கார். மேலும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்கலாம். வணக்கம். அதாவது நடிகர் ரஜினிகாந்த் இன்றைய தினம் ரசிகர்களை சந்தித்து பேசும்போது தற்போதுள்ள அரசியல் தலைவர்களில் சீமான் ஒரு நல்ல போராளி மற்றும் அவருடைய கருத்துக்கள் தன்னை வியப்படைய செய்ததாகவும் தெரிவித்திருக்கா. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதான் இப்போ நாங்கள் கடந்த 6 ஆண்டுகளாக மிகச்செறிந்த ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என் மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மை நேர்மையாக கொண்டு போயிட்டு வரோம். இப்போ இதை பெரிய அளவு காட்சி ஊடகங்களோ எங்களை கொண்டு போய் சேர்க்கலை. அப்போ அந்த சூழலில் சமூக ஊடகங்களாக இருக்க வலைத்தளங்கள், குறிப்பாக வலையொலியாக இருக்கிற யூடியூப்பு, இப்போ இதில் தான் அதுவும் துண்டு காணொலிகளாக தான் அது கொண்டு போகுது. அப்போ அதை மதிப்புமிக்க இவ்வளவு ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் அதை கவனிச்சிருக்கிறாரு. அதை பார்த்து அந்த கருத்தை தன்னுடைய ரசிகர்கள் மத்தியில் பதிவு செய்ததன் மூலமாக இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க பாருங்கள் என்கிட்ட. இப்போ பல கோடிக்கணக்கான தமிழ் மக்கள்கிட்ட இப்போ இது ஒரு நல்ல கருத்து, இந்த கருத்தை கவனிக்கணுங்கிற ஒரு 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 இதை பதிவு செய்கிறாரு. அப்போ அது அதை நான் அந்த மாதிரி அவர் இந்த செயலை நான் வியக்கிறேன். இது அவர் இதுக்குள்ளே போய் இதெல்லாம் கவனித்து பார்த்துருக்குறாருங்கிறது எனக்கு வியப்பாக இருக்குது. அது எனக்கு பெருமையாக இருக்குது. அதே நேரம் இன்னும் கூடுதலாக ஒரு பொறுப்பு இருக்கிறதையும் எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறதையும் உணர்றேன். இப்போ அதில் அவர் இதை இப்போ தன்னுடைய ரசிகர்களுக்கு முன்னாடி பதிவு செய்ததன் வாயிலாக என்னையும் எல்லாரையும் கவனிக்க வச்சுருக்கிறாரு. அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதாவது அவர் கூறும்போது போர் வரும்போது கண்டிப்பாக நாம் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அது அவர் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு அறிகுறி என்று தெரிவிக்கப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அது மற்றவங்களுடைய கருத்து எப்படின்னு எனக்கு தெரியல. என்னுடைய கருத்து, எங்கள் கட்சியினுடைய கருத்து ரஜினிகாந்த் அவர்களை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம், போற்றுறோம். எனக்கு எங்கள் ஐயா நடிகர் திலகம், எங்களுடைய மதிப்பிற்குரிய கலைஞர் ஐயா கமலஹாசன், அது மாதிரி ரஜினிகாந்த், இதெல்லாம் நாங்கள் பெரிதும் நேசிக்கிற திரைக்கலைஞர்கள். பெரிதாக உங்களை மதிக்கிறோம், நாங்கள் கொண்டாடுறோம். ஆனால் இந்த அரசியலுக்கு நீங்கள் சேவை செய்யுங்க, எங்கள் மக்களுக்கு சேவை செய்யுங்க. இப்போ எங்கள் ஐயா சகாயம் அவர்கள் மக்கள் பாதைன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அவர் சேவை செய்கிறாரு. அது மாதிரி நீங்கள் சேவை செய்யுங்க. ஆனால் முதல்வராக இருந்து எங்களை ஆளணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ அது சரியாக வராது. இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆளுகிற உரிமை இருக்குது. தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணில் சேவை செய்கிற உரிமை எனக்கு இருக்குது, அந்த மண்ணை ஆளுகிற உரிமை பெருந்தலைவர் காமராஜருக்கு தான் இருக்குதுன்னு சொன்னார். இப்போ அதை தான் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். ஏன்னா இது பல 100 ஆண்டுகளாக இந்த நிலமும் இனமும் சாராத தலைவர்கள் இந்த நிலத்தை ஆண்டு அதனால் நாங்கள் பெரிய பின்னடைவை வரலாற்றில் சந்திச்சிருக்கோம். அந்த பட்டுணர்வின் அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஒரு பேரெழுச்சியாக இந்த நிலத்தை ஆளுகிற உரிமை எனக்கு வேணும்னு கேட்குறேன். இது நான் ரொம்ப கடைசியாக எழுப்புகிற உரிமை குரல். அவரவர் நிலத்தை அவரவர் தான் ஆள்றாங்க. அது அவரவர் வீட்டை அவரவர் வாழ்வது, அவரவர் நாட்டில் அவரவர் ஆள்வது என்பது அடிப்படை உரிமை. இப்போ நாங்கள் கேட்குறது எங்கள் தேசிய இனத்தின் இறையாண்மை உரிமை. நான் கேட்குறது என் நிலத்தை நானே ஆள்வது என்பது என் உரிமை. என் நிலத்தை வேறொரு ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நான் அடிமையாக வாழ தயாராக இல்லை. அதனால் இந்த மண்ணை மக்களை எங்களளவுக்கு உயிருக்கு மேலே யாரும் நேசிக்க முடியாது. இப்போ அவர் சொல்லும்போது நான் என்னை தமிழராகவே உணர்றேங்கிறார். அதை நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு பார்க்குறேன், வரவேற்கிறேன். ஏன்னா இந்த நிலம் கால்டுவெல் போப்பையும் ஜியு போப்பையும் ஜோசப் பேஸ்கி வீரமாமுனிவரையுமே தமிழராக போற்றி ஏற்று கொண்டாடுகிற ஒரு தமிழ் சமூகம். இது காரணம் அதனுடைய பெருந்தன்மையும் பேரன்பும். இப்போ அது மற்ற மொழிவழி தேசிய இனங்களுக்கு இல்லை. அந்த அடிப்படையில் நான் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களை நான் மதிக்கிறேன். நீங்கள் வாங்க, தலைவராக இருங்க, எங்களுக்கு சேவை செய்யுங்க, இந்த மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் அதை எடுத்து செயல்படுத்துறதுக்கு இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்களே களத்தில் நிற்கிறோம். உங்களை தூர இருந்து ரசித்தவன், சிறு வயதிலிருந்து உங்கள் படங்களை பார்த்து உங்களை நேச்சவங்கிற முறையில் இந்த வேலை உங்களுக்கு சரிப்படாது. அது ரெண்டாவது, இது உங்களால் அதை செய்ய முடியாது. இது நீங்களே சொன்ன மாதிரி பல முதலைகள் இருக்கிறது, ஒரு வேட்டை காடு. இது வயதில் நீங்கள் என்னை விட ரொம்ப பெரியவர், நான் இதில் சின்ன பையனாலும் இந்த களத்தில் நான் உங்களுக்கு மூத்தவன். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ உங்களை மாதிரி நான் நடிக்க முடியாது.
ஆனால் எங்களை மாதிரி நீங்கள் இங்கிருந்து போராட முடியாது, இந்த வேலையை நீங்கள் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் வந்து அதை செய்யுங்க. நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிங்க, நீங்கள் நிறைய புகழோடு வாழுங்க. அதில் நாங்கள் எந்த இதுலையும் இல்லை. இது நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர், பெருமகன் கக்கன், பெருமகன் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், பேரறிஞர் ஐயா ஜீவானந்தம், அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், மதிப்புக்குரிய பெருமகன் எங்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர், இப்படி தன்னலமற்ற தூய தலைவர்களின் பாதையில் நாங்கள் பயணிக்க நினைக்கிறோம். வாழும் வந்து மனித புனிதராக இருக்கிற எங்கள் ஐயா நல்லக்கண்ணு போன்ற மிகப்பெரிய தலைவர்களினுடைய வழிகாட்டுதலை, அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பி செய்யணும்னு நினைக்கிறோம். அதில் வந்து நீங்கள் தேவையில்லை, நீங்கள் வந்து என்ன செய்வீங்களோ அதை விட 1000 மடங்கு எங்கள் மக்களுக்கு நாங்கள் நல்லதை செய்வோம். அதான் நான் உங்களுக்கு அன்போடு வேண்டிக்கிறது. இன்னொரு கருத்து அவர் தெரிவிக்கும் போது, தற்போது உள்ள அரசியல் சூழல் வந்து அடித்தளமானது சீர்கட்டுள்ளதாக அவர் வந்து குறிப்பிட்டுள்ளார். அதன் காரணமாகவே போர் வரும்போது நான் வந்து இதில் குதிப்பேன் என்று தெரிவித்திருக்கேன். அதை வந்து அவங்க சொல்கிறாங்க. இதை பல ஆண்டுகளாக பதிவு செய்து கொண்டு வர்றவன் நாங்கள் வரும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து சீர்திருத்தவாதி அல்ல, கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் அல்ல, அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் நாங்கள்னு பதிவு பண்ணியிருக்கேன். நாங்கள் ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கான ஆள்களாக வரலை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியாளர்கள்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை வந்து அந்த கருத்தை வந்து அண்மையில் நான் வேற ஒரு தளத்தில் கேட்டது மதிப்பிற்குரிய நீதியரசர் மார்க்கண்டே கட்சி சொன்னார், இந்த சிஸ்டம் இஸ் ராங்குன்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ல கேட்குறேன். ஏன்னா இந்த அமைப்பு தப்பாக இருக்குது, இதனுடைய அடிப்படையே ஃப்ளா இருக்குது, தவறாக இருக்குது. அதாவது இந்த சிஸ்டம் ராங்கு. ஒரே மாதிரி மண், ஒரே மாதிரி ஆச்சு, யார் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே செங்கல் தான் வரும். ஒன்று அச்சை மாற்றணும், இல்லை மண்ணை மாற்றணும். இந்த நாட்டினுடைய தத்துவம் தப்பாக இருக்குது. பொருளாதார கொள்கை, வர்த்தக கொள்கை, கல்விக் கொள்கை, நீர் மேலாண்மை கொள்கை, வெளியுறவு கொள்கை எல்லாமே தப்பாக இருக்குது. அதை மாற்றணும். எல்லா தனியார் மயம், தாராளமயம், உலகமய பொருளாதார கொள்கைகள், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்புங்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன்னா தனியார் முதலாளி எந்த ஒரு முதலாளி தன் லாப தேவைக்கு வருவானா, நாட்டு மக்கள் சேவைக்கு வருவானாங்கிற கேள்வியில் எல்லாமே செத்து போகுது. அப்போ அதனால் இந்த அமைப்பு தப்பாக இருக்குது. இப்போ மக்களாட்சியின் தலைவனை மக்களால் தேர்வு செய்ய முடியாது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசை, ஜெயலலிதா அரசை, அம்மையார் ஜெயலலிதா அரசை அல்லது ஐயா கலைஞர் அரசை, மக்களால் தேர்வு செய்யப்படாத மாநிலங்களவை உறுப்பினராக வந்த ஐயா பிரதமர் மன்மோகன் சிங்கும், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட, அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட அம்மையார் பிரதிபா பாட்டீலும் கலைச்சி விட்டுலாம். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஜனநாயக துரோகம் பாருங்கள். மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக இருக்குது. இப்போ இந்த அமைப்பே தப்பாக இருக்குது. இப்போ நான் வந்து நீங்கள் ஊழல் செய்துட்டீங்க, நீங்கள் சரியில்லைன்னு உங்களை தோக்கடிச்சா, நீங்கள் உங்கள் கட்சி வேறு ஒரு இடத்துல வென்றிருந்தா நீங்கள் மாநிலங்களவை உறுப்பினராகி மந்திரி ஆயிடலான்னா இந்த அமைப்பு மக்களுக்கு எங்கே அதிகாரம் இருக்குது? இப்போ அருண் ஜேட்லி ஐயா 1.5 லட்சம் ஓட்டில் தோத்துட்டாங்க வாக்கில். ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய பதவியிலேருந்து நீதியமைச்சராக இருந்து நாட்டை நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. இதனால் நீங்கள் சொல்ல வர்ற கருத்து வந்து அவர் அரசியலுக்கு வந்து தொண்டாற்றலாம், ஆனால் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்குது. அதலாமா, அதை வந்து இது ஏற்போம். இப்போ இதெல்லாம் ஏற்போம், வந்தால் நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம். நன்றி சார். மகேஷ், ஒரு கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது ரஜினி இன்றைய தினம் தெரிவித்த கருத்துக்கு அவர் தெரிவிக்கும் போது தன்னை பற்றி அவர் வந்து வியப்படைய செய்ததாகவும், போராளி என்று கூறியதற்கு தன்னை வியப்படைய செய்ததாகவும், தனக்கு மேலும் பல்வேறு பொறுப்புகள் இருப்பதாகவும் தான் உணர்கிறேன் என்று தெரிவித்த சீமான், ரஜினி அரசியலுக்கு வருவது ஏற்புடையது அல்ல, இந்த நாட்டில் பிறந்தவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும், அவர் அரசியலில் தொண்டாற்ற மட்டுமே செய்ய முடியுமே தவிர ஆளக்கூடாது, அவ்வாறு அவர் அரசியலுக்கு வந்தால் தாங்கள் எதிர்ப்போம் என்று நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மகேஷ், ரஜினியின் பேச்சு குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்களை நேரலையில் வழங்கியதற்கு நன்றி சுர்லேக்குமார்.